ஸோ ஹாய் கைஸ், வணக்கம். சிக்ஸ் பேக் வைக்கிறதுல இன்னைக்கு நாள் 60. என்ச்ச முதல் வேலையை காஃபியை குடிச்சிட்டு முடி வெட்டலாமா வேணாமான்ற குழப்பத்திலே இருந்து கடைசியில் எனக்கு பிடிச்ச விஷயத்த பிடிக்காம இருக்கணுன்றதுக்காகவே முடியை வெட்டிட்டேன். முடியை வெட்டதுனால மூஞ்சி குட்டியாயிட்டு உடம்பு பெருசான மாதிரி ஃபீல் ஆச்சு. மறக்காம ஹேர் கட் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லி விடுங்க. ஓட்ஸ் காலியானதுனால பிரேக்ஃபாஸ்ட்டே எடுக்கல. லஞ்சுக்கு வீட்டில் சிக்கன் பிரியாணி செஞ்சிருந்தாங்க. அதுல இருந்து சிக்கனை மட்டும் சாப்பிட்டுட்டு பாய்ஸோட சமைக்க வெளியே கிளம்பிட்டேன். என்ன ஸ்பெஷல்னா சிக்கன் பிரியாணி அண்ட் ஒரு ஃபுல் கோழி அப்படியே கிரில் பண்ணலான்னு ஒரு ஐடியாவை கொடுத்தது நான் தான். பிகாஸ் எப்படி இருந்தாலும் பிரியாணியில் நிறைய எண்ணெய் ஊற்றுற மாதிரியே இருக்கும். பட் ஆனால் சிக்கன்ல அவ்வளோ எண்ணெய் ஊற்ற தேவையில்ல. பாய்ஸ் அதை கரெக்டாக புரிஞ்சுட்டு ஒரு 20 ml தான் ஹோல் சிக்கனுக்கே போட்டது. நல்லா மேரினேட் பண்ணி அதை அலுமினியம் ஃபாயிலில் சுற்றி அதுக்கப்புறம் களிமண் போட்டு அதை ஒரு பக்கம் பதப்படுத்திட்டு இருக்கப்போ பசங்க வந்து பிரியாணியை ஃபயராக செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படியே நல்லா நெருப்பை பற்ற வச்சு சிக்கனையும் உள்ள போட்டாச்சு. அடிக்கிற சரியான வெயில்ல காற்று வேற அனல் காற்று. அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கே ரொம்ப வெறியாயிடுச்சு. அப்புறம் எப்படியோ ஆட்டி கீட்டி பற்ற வச்சு நல்லா குப்பு கும்பி எரிய வச்சாச்சு. எல்லாரும் தீயா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நானும் தீயா வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். எல்லாரையும் அதாவது ஓப்பிடிச்சிட்டு இருந்தேன். சிக்கனுக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுக்கலான்ட்டு பிரியாணி ரெடி ஆனதும் அதை எடுத்து வெளியே வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். செம்ம கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. டேஸ்ட்டு பட்டாசா இருந்துச்சு. என்ன கொஞ்சம் லைட்டாக தீர ஸ்மெல் மட்டும் வந்துட்டே இருந்துச்சு. நான் பிரியாணி ஸ்கிப் பண்ணிடலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் எல்லாரும் சாப்பிட்றப்ப எனக்கு சாப்பிடாம இருக்க ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால நான் ஒரு 5-6 வாய் சாப்பிட்டேன். அதுவே சாப்பிட்டதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் வந்து நான் ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட்டும் ஸ்கிப் பண்ணியிருந்தேன். நிறைய கேலரிஸ் வந்து நமக்கு ரிசர்வ்ல இருந்துச்சு. பாதி பிரியாணி சாப்பிட்டே இருக்கப்போ சரி சிக்கன் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு எடுத்தோம். பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா சிக்கன் வேகவே இல்லை. ஏன்னா ஒட்டுமொத்த டியூரேஷனே 1 மணி நேரத்துக்கு தான் வச்சிருந்தோம். ஐ திங்க் இன்னொரு 1.5 மணி நேரத்துக்காச்சும் இருந்திருக்கணும். சரி அந்த சிக்கனை நைட்டுக்கு ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு வந்துட்டேன். என் காட்டில் வந்து இது சோளம் போகிற டைம்ன்றதுனால உரம் போடுற வேலை இருந்துச்சு. இந்த காட்டு வேலையினால எப்படியோ கொஞ்சம் பாடியை மூவ் பண்ணி கேலரிஸை பர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே தான். இன்னைக்கான ப்ரோட்டீன் டார்கெட்டே மீட் பண்ணியாச்சு. டெபிசிட்லேயே இருந்தாச்சு. மற்ற மேக்ரோஸ் ஃபேட்டு ஃபைபர்லாம் கொஞ்சம் அடி வாங்கிருச்சு. சரி 2 மாதம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறோம். சீட் மீல் எடுக்கலான் இருந்தேன். இன்னைக்கு ஃபுல் டே சீட்டாகவே போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த வீக்கான ஹார்டுன்னு நம்ம பண்ணவே இல்லை. அதுவும் கொஞ்சம் மன வருத்தம் தான். அப்புறம் டின்னருக்கு எங்கள் அம்மா என்ன இல்லாமல் எடுத்து வச்ச மீனையும் கர்டையும் குடிச்சிட்டு இன்னைக்கான நாள் முடிக்கிறேன். நீங்களும் ஹெல்த்தியாக கான்ஷியஸாக சாப்பிடுங்க. நல்லா மூவ் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம் கைஸ். பாய்.